எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து 1 கிலோ மட்டன் 1 கிலோ அரிசி வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி, 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பொடி கொத்தமல்லி தலைங்க, ஒரு பொடி புதினா தலைங்க. அரைக்கிறதுக்குங்க சின்ன வெங்காயம் 200 கிராம், 50 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 10 பச்சை மிளகாய்ங்க. மசாலாக்குங்க இந்த சைஸில் இருக்கிற பட்டை வந்து 15 பீஸ் பட்டை, 20 ஏலக்காய், 15 கிராம்புங்க. ஒரு மிக்ஸி ஜார்லைங்க இந்த 15 துண்டு பட்டை, 20 ஏலக்காய், 15 கிராம்பு சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து பிரியாணி மசாலா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சாச்சுங்க. சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து ஒன்றும் பாதியுமாக அரைச்சிருக்கிறோங்க. இப்போ ஒரு குக்கர்லிங்க 1 கிலோ மட்டனை போட்டுட்டுங்க அதுக்கு தேவையான அளவு கல்லுப்புங்க, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன், தயிர் 1 கப்புங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கணுங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்துலிங்க 100 மில்லி எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுமே 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. அது கூட ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு பொடி புதினா தலையும் ஒரு பொடி கொத்தமல்லி தலையும் போட்டு வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க, அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க, வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் உள்ளே சேர்த்திடலாங்க. இது எண்ணெயிலேயே வணங்குச்சுன்னா பிரியாணி வந்து நல்லா கலராக வருங்க. அதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சேர்த்துறோங்க. இப்போ வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் விழுது உள்ளே சேர்த்திடுறோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை உள்ளே சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா இந்தளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 4 ஸ்பூனை உள்ளே சேர்த்திக்கலாங்க.
ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் வந்து மட்டனில் போட்டு வேக வச்சுருக்குறோங்க. இப்போ வந்து 4 ஸ்பூன் சேர்த்திக்கிறோங்க. இப்போ மசாலா நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. நம்ம வந்து ஏற்கனவே மட்டன்லேயும் கொஞ்சம் போட்டிருக்குறோங்க, அதனால் பார்த்து அளவாக போடணுங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுங்க ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ தண்ணி வந்து இந்த கப்பில் அரிசி போட்டோங்க, அதே கப்பில் வந்து 2.5 கப் தண்ணி ஊற்றுறோங்க. தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு தான் உள்ளே சேர்த்துறோங்க. பச்சை தண்ணி சேர்த்துனோம்னா ரொம்ப நேரம் சூடாகி கொதித்து போகையில் பிரியாணியோட மனம் போயிடும். அதுக்காக தண்ணியை வந்து சூடு பண்ணி தான் ஊற்றுறோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாங்க. எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா அரிசி போட்டு வெந்து வரையில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சிடலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரிசியை வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோங்க. அதையை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்திடலாங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. லோ ஃப்ளேம் பண்ணோம்னா அரிசி வந்து நல்லா வெந்து வராதுங்க. அதனால் நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணுங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இடையில எடுத்து நம்ம வந்து கலரி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும், தண்ணியும் சுண்டி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுடலாங்க. கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க எல்லாம் சேர்த்தி. இப்போ தண்ணி சுத்தமாக கம்மியாக இருக்குங்க. இனி நம்ம தம் போட்டோம்னா அரிசி வந்து நல்லா வெந்து உதிரி உதிரியாக வருங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம தம் போடணும். தம் போடுறதுக்குங்க வாழை இலையை வந்து இந்த சாப்பாட்டு மேலே வச்சிடலாங்க. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா மேலே தட்டத்தில் இருக்கிற தண்ணி வந்து வேர்த்து உள்ள பிரியாணிக்குள்ளே விழுகாதுங்க. பிரியாணி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. வாழை இலை மணத்தோட பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு தட்டத்தை வச்சு மூடிடலாங்க. இப்போ பிரியாணிக்கு தம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு நல்ல கெட்டியான தோசைக்கல்லை கீழே வச்சுட்டுங்க, அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாங்க. தோசைக்கல் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சோம்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மேலே இருக்கிற தண்ணி எடுத்துடலாங்க. மூடியும் ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ மூடியில் இருக்கிற தண்ணி வந்து வேர்த்து எல்லாம் வாழை இலையில் நிற்கிதுங்க. அது வந்து நம்ம அப்படியே சுருட்டி வெளியில் எடுத்துடலாங்க. இலை போடாமல் இருந்தோம்னா டைரெக்டாக பிரியாணியில் வந்து அந்த தண்ணி வேர்த்து உள்ளே போயிடுங்க. அதுக்காக தான் வாழை இலை மேலே வச்சு மூடி வைக்கிறதுங்க. பிரியாணியை வந்து ஒரு சைட்லேருந்து நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அரிசி வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.